அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியை கேட்டதும் ரசித்ததும். அதாவது நம்ம பல நேரங்கள்ல பல செய்திகளை நம்ம கேட்கிறோம், படிக்கிறோம். சில விஷயங்கள்லாம் நமக்கு தோணும். இதெல்லாம் நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டா என்ன, மக்கள்கிட்ட பகிர்ந்துகிட்டா என்ன அப்படின்னு தோணும். அந்த மாதிரிதான் சார் கேட்டதை செய்திகளை பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு இன்னைக்கு திட்டமிட்டாரு. அதனுடைய விளைவுதான் இன்னைக்கு 1459வது நிகழ்ச்சி. கேட்டதும் ரசித்ததும். என்ன கேட்டாரு, என்ன ரசிச்சாரு, நாமளும் கேட்போம். வாங்க சார். வணக்கம். வாய்ப்புக்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சி எப்படின்னா, நான் ஒரு குறிப்பிட்ட பேச்சாளர் பேச்ச கேட்டேன். நான் யாருங்கிறத அந்த நிகழ்ச்சி முடிவுல சொல்றேன் நானு. நான் கேட்கும்போது ஒரு யூடியூப் கேட்கும்போது ரொம்ப வியந்தேன். இதெல்லாம் எனக்கு சில தகவல்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இவ்வளோ தகவல்கள் வச்சுட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து கேட்க ஆரம்பிச்சேன். அப்புறம் செகண்ட் வீடியோ கேட்கும்போது தான் நான் குறிச்சு வைக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் முதல் வீடியோவையும் திருப்பி போட்டு குறிச்சு வைக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் குறிச்சு வச்சுட்டே இருக்கும்போது நல்ல சுவையான விஷயங்கள் தெரிஞ்சது. ஒரே ஒரு பேச்சாளர் தான். அவர் சொன்னது தான் நான் கேட்டதுன்னா, எல்லாம் பல இடத்துல கேட்டதில்ல. அவர் கூறியதை மட்டும் வைத்துக்கொண்டு, நான் எல்லாருக்கும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நெனச்சேன். இது எந்த அளவுக்கு சுவாரஸ்யமா இருக்குங்கிறத நீங்க தான் கடைசியில் சொல்லணும். நான் இப்ப கேட்டத வச்சு ஒண்ணொண்ணா நான் சொல்றேன் நானு. கேளுங்க. அ ஒரு காட்டுல சேவல் ஒண்ணு இருந்ததாம். அந்த சேவல் ஒரு மரத்துக்கு கீழ தன்னுடைய இரைய தேடிட்டு இருக்கும்போது, ஒரு நரி அத தொரத்த வந்தது. அந்த சேவல் சென்ஸ் பண்ணிட்டு, பறந்து டெக்குன்னு மேல போயிடுச்சாம். அந்த மரத்துக்கு மேல. ஒரு கிளையில போய் உட்காந்துச்சாம். இந்த சிறுத்தை பின்னாடி யாரு? இல்ல. சிறுத்தை கீழ நான் சேவல பார்த்து கேட்டுதாம், "என்ன இப்படி பாட்டுக்கு மேல போய் உட்காந்துட்ட? எனக்கு போர் அடிச்சுது. விளையாடல யாராவது இருக்காங்களான்னு பார்த்தேன். நீ இருந்த. உன்னோட விளையாடலாம்னு நெனச்சேன். நீ பாட்டுக்கு மேலே உட்காந்துக்கிட்டியே! கீழ வா" அப்படின்னுச்சான். அதுக்கு சேவல் சேவலுக்கு சென்ஸ் பண்ணுச்சு. இது கூப்பிடுதே ஒழிய இது அ நம்மள சாப்பிடுறதுக்கு தான் கூப்பிடுதுன்னு தெரியும் அதுக்கு. அது சொல்லிச்சான், "நீங்க எனக்கும் ஆசையா தான் இருக்கு. ஆனா நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். நான் விளையாட முடியாது இப்ப" அப்படின்னு சொல்லிச்சான். இது எ எ "என்ன நீ இப்படி சொல்ற நீயி? நீ நெனைக்கிற மாரி நான் உன்ன சாப்பிட வரல. அ விளையாட தான் விளையாடவே யாருமே கிடைக்கல. அதுக்காக தான் வந்தேன். இப்ப போய் நீ பரவால்ல டயர்டா இருந்தா நான் கீழ வா" அப்படின்னுச்சான். இது "இல்ல, இல்ல எனக்கு நீ சொல்றது எனக்கு ஆசையா தான் இருக்கு. ஆனா நான் அ அ என்னால வர முடியாது. ஐ அம் டயர்ட்" அப்படின்னுச்சான். அ அப்புறம் நரி சொல்லுச்சான், "உனக்கு ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இன்னைக்கு காலையில கடவுள் வந்திருந்தாரு காட்டுக்கு. அவரு மீட்டிங் போட்டாரு. மீட்டிங் போட்டு இனிமே நீங்க யாரும் யாரையும் கொல்லக்கூடாது. அ அந்த மாரி இதெல்லாம் வச்சுக்காதீங்க இனிமே. யாரையும் கொன்னு சாப்பிடாதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். அ அப்புறம் கேட்டாங்களாம், "அப்ப எங்களுக்கு சாப்பாட்ட நாங்க என்ன பண்றது?" அப்படின்னு கேட்டாங்க. "உங்களுக்கு சாப்பாடு உங்களுக்கு உங்கள சேரும். நான் அதுக்கு ஏற்பாடு பண்றேன். உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும். அதனால நீங்க எதுவும் சாப்பிடாதீங்க. யாரையும் கொன்று சாப்பிடாதீங்க." அப்படின்னு கடவுள் சொன்னாரு. அதனால எல்லாரும் யாரையும் கொல்றதில்லன்னு முடிவு பண்ணிட்டாங்க. "அ அதனால நீ தைரியமா கீழ வரலாம். நம்ம விளையாடலாம்." அப்படின்னுச்சாம். "இந்த மீட்டிங் போட்டது எனக்கு தெரியாதே." ஆ எப்படி எனக்கு தெரியும்? எனக்கு தெரியாம எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷன் குடுத்துருக்கணும்ல. குடுக்காம நீங்க பாட்டுக்கு மீட்டிங் போட்டு சொன்னா எனக்கு சரி சொல்லியிருக்கலாம். இருந்தாலும் என்னால முடியாது. ஏன்னா டயர்டா இருக்கேன் அப்டின்னுச்சான். அது சிறுத்தை சொல்லிச்சான், "இல்ல, இல்ல நீ வந்தே ஆகணும். விளையாடணும் நம்ம" அப்டின்னு சொன்னோனே சேவல் சொல்லிச்சான், "இங்க பாரு உனக்கு விளையாடலன்னா அவ்வளோதானே. பின்னாடி சிறுத்தை வந்துட்டு இருக்கு. அதோட விளையாடு" அப்டின்ச்சான். அது உட்டஞ்சவாரின்னு ஓடிடுச்சாம் அந்த நரி. அத எதுக்கு அவரு சொல்றாருன்னா, ஏதாவது ஒரு மக்கள் நீங்க சொல்றத கேட்கலன்னா, கடவுள எடுத்து இழுத்துப்பாங்க. கடவுள் சொன்னாரு "நீ வா" அப்படின்னு இழுத்துப்பாங்க அப்படிங்கிற மாரி அவர் சொல்றாரு. அப்புறம் இன்னொரு இன்னொரு உண்மை சம்பவம் ஒண்ணு. உண்மை சம்பவம் என்னன்னா, ஒரு 100, 150 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு ஊர்ல ஒரு பெரும் பணக்காரர் இருந்தாராம். பெரும் பணக்காரர்னா, பெரும் பணக்காரர். வீடு இட் இட் வாஸ் எ கேசில்.
ஓ அந்த அரண்மனை மாரி வீடு. அதுக்கு பின்னாடி ஏக்கர் கணக்குல காடு. ஒரே ஒரு பையன் அவருக்கு. குழந்தை. ஒரே ஒரு குழந்தை தான். அப்படிப்பட்ட ஒரு பணக்காரர். அவரு அந்த பையன் வந்து 10, 12 வயசு. சிங்கிள் பாய் சிங்கிள் சைல்டுங்கிறதுனால அவனுக்கு விளையாடுறதுக்கு ஆள் கிடையாது. அவன் வந்து கீழ வந்து தனியா தான் விளையாடணும். வேலைக்காரங்க கூட விளையாடுறதுக்கு வந்து அங்க அந்த மாரி ஒரு குடும்ப சூழல்ல அனுமதி கிடையாது. இவரு என்ன பண்றாரு, அப்பயத்துல என்ன பண்ணுவானா அந்த பையன், நேரா காட்டுக்கு ஓடிருவானாம். அங்க போய் ஏதாவது மரங்கள பார்த்து, அப்படியே சுத்திட்டு ஒரு பழக்கம் அது. அங்க இருக்கிற கனிகள சாப்பிட்டுட்டு, அப்படியே இருக்கிற பழக்கத்துல வச்சுட்டு இருந்தனால, ஒரு நாள் அது மாரி காட்டுக்கு அந்த பையன் போயிருக்கான். காட்டுக்கு போனோன்ன, விளையாடிக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் உள்ள போயிட்டான். உள்ள போனோன்ன, இவனுக்கு தெரியாம ஒரு புதை மணல்ல வந்து மாட்டிக்கிறான். புதை மணல்ல மாட்டுனோன்ன, கொஞ்சம் கொஞ்சமா கீழ போறான். இவன் சின்ன பையங்கிறனால வெயிட் கம்மி, நேரம் ஆகுது. அவன் அவன் வந்து முழுகுறதுக்கு நேரம் ஆகுது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இதே ஒரு யானை மாட்டுனா டக்குன்னு போயிரும் வெயிட்டு. இவனுக்கு சின்ன பையன் தான் வெயிட் இல்லங்கிறனால மெதுவா இறங்குது. கத்துறான் அவன். காப்பாத்துங்க, காப்பாத்துங்கன்னு. இவனுடைய குரல் வந்து அந்த அரண்மனைக்கு கேட்கல. ஏன்னா ரொம்ப தூரம் தள்ளி வந்துட்டான். அரண்மனைக்கு கேட்கல. இவன் கூப்பாடு போடுறது வந்து இங்க கேட்கல. கத்துறான். எவ்வளோ முடியுமோ கத்துறான். என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க அப்படின்னு. அப்ப அந்த அந்த காட்ல வந்து காட்ட பராமரிக்கிறதுக்கும், ஆடு மாடுகளை மேய்க்கிறதுக்கும் ஒரு குடியானவன வந்து வேலைக்கு வச்சிருக்காரு அந்த பணக்காரர். அவரும், அவனுடைய பையன். அவன் தான் பையன் 6, 7 வயசு சின்ன பையன் தான். 2 பேரும் வந்து அவங்க அவன் பள்ளிக்கூடம்லாம் போல. படிப்பறிவு இல்லாததான் 2 பேரும். அவங்க எங்கேயோ போயிட்டு இருக்கும்போது அந்த அந்த பையனோட அப்பாவுக்கு இவனுடைய குரல் வந்து லேசா கேட்குது. "என்னடா யாரோ சத்தம் போடுற மாரி இருக்கே!" அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பையன கூட்டிட்டு ஓடுறாரு. அந்த குரல் நோக்கி ஓடுறாரு. குரல் நோக்கி ஓடி வரும்போது இந்த பையன் மாட்டிக்கிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட பாதி போயிட்டான். ஆ என்ன செய்றதுன்னு தெரியாம அங்க இருக்கிற இலை, தழை, குச்சி, கிளை இதெல்லாம் ஒடிச்சு, அத கயிறாக்கி, அ தூக்கி போடுறாங்க. ஒரு குச்சியில அத புடிச்சுக்கிட்டு, அ அவன வந்து தூக்கி போடுறாங்க. அவன் புடிச்சுக்கிறான். மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா அவன வந்து இழுக்குறாங்க. 2 பேரும் சேர்ந்து அவன இழுத்து ஏன்னா புதை மணல்லேருந்து இழுக்கிறது கொஞ்சம் சிரமமான சமாச்சாரம். நீ சாதாரண குழின்னா தூக்கிரலாம் டக்குன்னு. புதை மணல்ல வந்து நீங்க எல்லா ஃபோர்ஸையும் சேர்த்து பிடிக்கணும். ரொம்ப ஒரு கடினமான வேலை. அதுவும் இல்லாம இவனுடைய முதலாளியோட பையன் சிக்கிக்கிட்டான்னா, இவனுக்கு பொறுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு வேற அந்த குடியானவனுக்கு வந்து. இவன் எப்படியும் காப்பாத்தியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு இதுல வந்து, புடிச்சு 2 பேரும் சிரமப்பட்டு இழுத்துடுறாங்க. இழுத்து இதுக்கிடையில அந்த பையன் காணாம எங்கேயோ விளையாட போனானே காணாமேன்னு அவங்க பேரன்ட்ஸ் என்ன பண்றாங்க, தேடுறாங்க. அதுக்குள்ள அந்த தகவல் இவன் சொல்லி அனுப்புறான். அவங்க வந்துடுறாங்க. வந்துட்டு அவன வந்து சுத்தப்படுத்தி, இந்த அப்பாவுக்கு வந்து அப்படியே என்ன செய்றதுன்னு தெரியல. தன்னுடைய ஒரே மகன் வந்து சாகும் தருவாயில் இருந்த தன்னுடைய மகன வந்து இந்த குடியானவன் காப்பாத்தியிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு, அ அவன்ட்ட கேட்கிறான். "உனக்கு என்ன வேணும் கேளு. என்ன வேணா தரேன் நான். இந்த காடு வேணுமா வச்சுக்கோ. இந்த வீடு வேணுமா வச்சுக்கோ. இல்ல பொருள் வேணுமா? பொன் வேணுமா? எது வேணா கேளு. ஒரு பிளாங்க் செக் மாதிரி. நான் வந்து இத கேட்டு நீ இதில பாதி தான் தருவேங்கிறதெல்லாம் கிடையாது. என்ன கேட்டாலும் தரேன் நான்." அப்படின்னு சொன்னோனே, அவன் வந்து "எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க." அப்படின்னு சொல்லிடுறான். "இல்ல, இல்ல. நீ ஏதாவது கேட்டு தான் நான் உனக்கு குடுக்கணும். ஏதாவது கேளு" அப்படின்றான். அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு, "அ இந்த பையன் வந்து என் பள்ளிக்கூடம் போல என் பையன். இவன் படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்க." அப்படின்னு அந்த ஆள் சொல்லியிருக்காரு. "இவ்வளவுதானே? இது போதுமா? இது போதும். இவன் படிச்சா போதும் எனக்கு." ஏன்னா, இவன் வந்து இந்த காட்டுல திரியும்போது அப்பப்ப இந்த செடி, கொடிகள், மரங்கள்லாம் எடுத்து இலையெல்லாம் பார்த்து ஏதோ ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பான். எனக்கு தெரியல என்ன பண்றான்னு தெரியல. கசக்கி பார்ப்பான், அங்க தடவுவான், இங்க ஏதோ மாரி பண்ணுவான். அத வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கான் அவன். அதனால இவன் படிச்சா இன்னும் நல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன் நானும். அதெல்லாம் கவலையோட நான் படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு, என்னுடைய மகன் படிக்கும் அ தனவந்தர் செல்வந்தர்கள் படிக்கும் செல்வந்தர்களுடைய பிள்ளைகள் படிக்கும் பள்ளியிலேயே அவன படிக்க வைக்கிறேன் நானு, அப்படின்னு சொல்லிட்டு, இவன் கடைசி வரைக்கும் படிக்கிறதுக்கு வந்து நான் வந்து ஏற்பாடு செய்றேன், அப்படின்னு சொல்லிட்டு அவன் படிக்க வைக்கிறான். இவன் படிச்சு அந்த பையனும் படிக்கிறான், இந்த பையனும் அவன் கொஞ்சம் அடுத்த வகுப்பு படிக்கிறான். இவன் குறைவான அடுத்த வகுப்பு படிக்கிறான் கீழ. இந்த பையன் படிச்சு
இந்த குடியானுடைய பையன் வந்து சயின்டிஸ்ட் ஆயிடுறான். கெமிஸ்ட்ரி பேஸ் பண்ணி அவன் என்ன படிக்கிறான், மேல் மேலே படித்து ஒரு சயின்டிஸ்ட் ஆயிடுறான். இந்த செல்வந்தருடைய பையன் வந்து படித்து வக்கீலுக்கு படித்து அரசியலுக்கு பூந்துடுறான். இந்த குடியானவன் சயின்டிஸ்ட் இருக்கானே, சயின்டிஸ்ட் வந்து இந்த பூஞ்சை காளான்லேருந்து பெனிசிலினை கண்டுபிடிக்கிறான். இப்போ தெரிஞ்சிருக்கோம் யார் அப்படின்னு. அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். அந்த பையன் குடியானோட பையன் தான் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். பெனிசிலின் கண்டுபிடிக்கிறான். இந்த செல்வந்தருடைய மகன் இருக்கானே, அவன் வக்கீலாகி அரசியல்வாதி ஆனால, அவன் வின்ஸ்டன் சர்ச்சில். இவங்க 2 பேருடைய பின்புல கதை வந்து இது. இதுக்கு ஒரு பென்சிலின் கண்டுபிடிச்சோன்னு ஆக்சுவலாக அந்த பென்சிலினை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு அப்போ யாரும் தயாராக தன்னுடைய உடம்புலையே செலுத்தி வந்து இது ஒன்றும் ஆகாதுன்னு போட்டு நிரூபிச்சிருக்காரு சயின்டிஃபிக் உலகத்துக்கு, மெடிக்கல் டெர்னிட்டிக்கு. அதனால் அப்போ அது அக்செப்ட் பண்ணிட்டேன். இப்போ பென்சிலின் இல்லை, பென்சிலின் அப்போ அக்செப்ட் பண்ணிட்டாங்க, ஃபீவருக்கு சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு. வின்ஸ்டன் சர்ச்சில் வந்து உலக யுத்தத்துக்கு அப்புறம் வந்து நோய்வாய்ப்பட்டு இருக்கும்போது இவன் தான் போய் இந்த பென்சிலின் தான் அவரை காப்பாற்றியது, சர்ச்சிலை. இந்த என்ன இவர் சொல்றாருன்னா, இதை இந்த இந்த பேச்சாளர் வந்து சொல்லும்போது கல்வி தான் முக்கியம். இது இவனை மேலே கொண்டு வந்தது கல்வி. பென்சிலின் கண்டுபிடிச்சது இவன் கல்வியினால தான் கண்டுபிடிக்கிறான். இவன் கல்வியினால மேம்பட்டு தான் அரசியல்வாதி ஆகிறான், வக்கீலாகிறான், அரசியல்வாதி ஆகிறான். ஸோ கல்வியோடைய முக்கியத்துவம் எவ்வளவுங்கிறது வந்து இந்த சம்பவம் மூலம் விளக்குறார். கல்விங்கிறது எப்படின்னா, நீங்கள் அதுக்கு கடைசியாக ஒரு பாட்டுக்கு நாலடியார் பாட்டு இருக்குது, அதுக்கு வரேன். கதைகள் நான் வந்து இந்த விஷயங்களை வந்து முடிச்சிடுறேன் நான். இந்த கதை, இந்த கதையை வந்து சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவர் இன்னொரு கிளைக்கதை ஒன்று சொல்கிறார். கிளைக்கதை என்ன சொல்கிறாருன்னா, சிவாஜி கணேசன் வந்து ஒரு தடவை கார்டியாக் அரெஸ்ட் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு அப்போல்லாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்திருக்கார். அப்போ வந்து டாக்டர்கள் வந்து ஒரு மருந்து கொடுத்துருக்காங்க, ஒரு மாத்திரை. ஏதாவது வந்ததுன்னா டக்குன்னு நாக்கு இடையில் போட்டுங்க, பெயின் டக்குன்னு குறைஞ்சிடும், அப்புறம் ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்துக்கலாம், எமர்ஜென்சிக்கு இந்த மாத்திரை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி அவர் சிவாஜி கணேசன் கொடுத்துருக்காங்க. இதாவது இவர் ரெக்கவர் ஆகி இருக்கும்போது ஒரு 5-6 பேர் போய் பார்க்குறாங்க சிவாஜி கணேசன். அதில் இந்த பேச்சாளரும் ஒருவர். போய் பார்க்கும்போது அவர் அந்த விஷயத்த சொல்கிறார். சிவாஜி கணேசன் படுத்திருக்காரு. எப்படி உங்களுக்கு வந்தது, என்ன ஏது, இது மாதிரி விசாரிச்சுட்டு இருக்காங்க. எனக்கெல்லாம் இப்போ பெருசாக வேலை இல்லையா, மத்தியானம் படுத்துருவேன், காலையில் ஏதாவது பார்த்துட்டு இருப்பேன், மத்தியானம் சாப்பிட்டு படுத்துருவேன். அப்புறம் என் ஒய்ஃப் வந்து ஒரு 5 மணிக்கு வந்து டீ தருவாங்க. அவ்வளோதான், இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு 4 மணிக்கு எனக்கு நெஞ்சு வலி வந்தது. அந்த மாத்திரை வந்து இந்த பெட்டுக்கும் மாத்திரை இந்த டேபிளுக்கும் 3 அடி தான் இருந்தது. என்னால் போய் அந்த மாத்திரையை எடுக்க முடியல. அவ்வளோ வலி இருந்தது. என்னால் நகர முடியாமல் போச்சு. கத்துன்னு கத்துறேன், யாருமே வரல. எதேச்சியா 4 மணிக்கு எப்பவுமே 4 மணிக்கு வரமாட்டாங்க உன் ஒய்ஃப். 5 மணிக்கு தான் வருவாங்களாம் டீ எடுத்துக்கிட்டு. ஏதோ விட்டுட்டு போனதுன்னு நினச்சிக்கிட்டு வந்திருக்காங்க ரூமுக்கு. இவர் அவதி விட்டுட்டு இருந்திருக்காரு. உடனே இவங்க வந்து அந்த மாத்திரையை எடுத்து கொடுத்து அவங்க காப்பாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் போய் இது நடந்தது. அப்போ வந்து ஒரு சொன்னாராம் ஒரு தகவல். தயவு செய்து வீட்டை பெருசா கட்டாதீங்க. எவனுக்குமே கேட்க மாட்டேங்குது நான் கத்துறது. அதான் அந்த கதையில வந்து இந்த பையன் கத்துனது வந்து அந்த கோட்டைக்கு போய் கேட்கல, அரண்மனைக்கு போய் கேட்கல. அது ரொம்ப தூரம். இது வந்து இந்த வீட்ல சிவாஜி கணேசன் வீடு ஓரளவுக்கு பெரிய வீடு தான். அந்த பெரிய வீட்லயே அவன் ரூம்ல இருக்கானுங்க. நாம் சத்தம் போட்டா இவனும் கேட்க மாட்டேங்குது. தயவுசெய்து பெருசா வீடு கட்டாதீங்கய்யா, சின்னதா கட்டிக்கங்க அப்படின்னு இந்த கதைக்கு இடையில சொன்ன தகவல் அது. ஓகே. அடுத்த தகவல் என்னன்னா, இப்ப சமீபத்தில் நடந்தது நடந்துட்டு இருக்கிற உக்ரைன் வார்ல வந்து ஒரு பர்ட்டிகுலர் டவுன் வந்து டோட்டலா டெஸ்ட்ராய் ஆயிடுது. யாருமே இல்ல. எல்லாரும் போயிட்டாங்க. அப்ப வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர் வந்து அத படம் எடுக்க போறார். யாரா இருக்காங்களா? அது எப்படி இருக்கு அந்த இடம்? அப்படின்னு சொல்லிட்டு படம் எடுக்க போறாரு. ஒரு செகண்ட்.
படம் எடுக்க போகும்போது ஏதோ படம் எடுத்துட்டு இருக்கும்போது ஒரு முனகல் சத்தம் ஒண்ணு கேட்குது. எங்கேயோ. ஒரு இடிபாடுகளுக்கு இடையில ஒரு முனகல் சத்தம் ஒண்ணு கேட்குது. அப்படியே அந்த சத்தத்த நோக்கி அந்த ஃபோட்டோகிராஃபர் போம்போது, ஒரு 10 வயது சிறுமி வந்து அங்க உட்கார்ந்து அழுதுட்டு இருந்திருக்கு. இவருக்கு வந்து ஒரு மாரி யாருமே இல்லாத இடத்துல இந்த பொண்ணு என்ன பண்ணுது இங்க? அப்படின்னு ஒரு ஆச்சரியம் கலந்த கிட்ட நெருங்குறாரு. ரொம்ப கிட்டக்க நெருங்கல. ஏன்னா, அது அந்த பொண்ணு என்ன மனநிலையில இருக்குன்னு தெரியல இவருக்கு. கொஞ்சம் தள்ளி நின்னு, அ இவருக்கு வந்து ஒரு டவுட் வந்துருச்சு. இந்த பொண்ணு ரஷ்யனா இருக்குமோ? உக்ரைனியனா இருக்குமோ? அல்லது வேற ஏதாவது இனத்தவரா சார்ந்தா இருக்குமோ? ஆ நான் ஏதாவது இவங்களுக்கு என்ன மாரி புகட்டியிருக்காங்கன்னு தெரியல அறிவ. நம்ம ஏதாவது கேட்டு என்ன செய்யுமோன்னு தெரியலன்னு யாரும் இல்ல. சாட்சியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. எப்படி அந்த பொண்ண அணுகுறதுன்னு தெரியாம, "ஆர் யூ யுக்ரைனியன் ஆர் எ ரஷ்யன்?" அப்படின்னு கேட்டிருக்காரு. அந்த பொண்ணு அழுதுகிட்டே இருந்திருக்கு. மறுபடியும் எனக்கு சொல்றத கேட்கலன்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்டிருக்காரு. அந்த பொண்ணு அழுதுட்டே தான் இருந்திருக்கு. ஒருவேளை இனம் வந்து இனம் தெரியலன்னா கூட, மதம் தெரியாம இருக்காதே! அப்படின்னு சொல்லிட்டு, "ஆர் யூ கிறிஸ்டியன் ஆர் எ முஸ்லிம்?" அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கும் அந்த பொண்ணு அழுதுட்டே இருந்திருக்கு. இவரு என்ன பண்ணியிருக்காரு, "என்னடா இது?" அப்படின்னு கேட்டு திருப்பி கேட்டிருக்காரு அவரு. வாட் ஆர் யூ?" அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த பொண்ணு சொல்லியிருக்கு, "ஐ அம் ஹங்கிரி" அப்படின்னு சொல்லியிருக்கு. இவரு வந்து நெகிழ்ந்து போயிடுறாரு. அதாவது பசிக்கு முன்னால் மதம் கிடையாது. சாதி, சமயமற்ற ஒரே விஷயம் வந்து பசிதான். அது வந்து நாடு, இனம் கிடையாது. அது இவனுக்கு தான் பசிக்கும், அவனுக்கு தான் பசிக்கும். பசிக்கு முன்னால் எல்லாமே காலி. காமமும் காலி. பசிக்கு முன்னா எதுவுமே நிக்காது. அதாவது உணவு அப்படிங்கிறது வந்து எவ்வளவு அ அதாவது நம்மாள் இருக்காரு. பட்டினத்தார் வந்து அ அதையும் அவரு தான் சொல்றாரு. இப்ப நான் சொல்றது எதுவுமே வந்து என்னுடைய சரக்கு எதுவுமே கிடையாது. அந்த பேச்சாளருடைய சரக்கு தான். அவரு வந்து பட்டினத்தார் ஒண்ணு சொல்றாரு. பசி எப்பம்போது அது அது அந்த கர்வத்தோட "இருக்கும் இடம் தேடி என் பசிக்கே அன்னம். உருக்கமுடன் கொண்டு வந்தால் உண்பேன். பெருக்கப் பசியாதால் உண்பேன். பசித்திராவிட்டால் புசியேன் காண் காலத்தியா" அப்படின்னு பாடுறாரு. நான் இருக்கும் இடம் தேடி வந்தேன். அவரு பசிச்சாலுமே கர்வம் கொண்டவர் அவரு. நம்ம பட்டினத்தார். பசிங்கிறது வந்து அதாவது சில படங்கள்ல, சில நாவல்களோட வரும். அ "பசிதான்யா கடவுளு." அதுதான் எல்லாத்தையும் சொல்லிக் குடுக்கும். பசின்னா என்ன சொல்றாங்கன்னா, பசின்னா இப்ப நம்ம வந்து இன்னைக்கு சாயந்தரம் இப்ப நான் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். இப்ப நீங்கலாம் இந்த மீட்டிங் முடிச்சுட்டு போயி, பசின்னு சாப்பிட மாட்டேங்கிறீங்க. முடிஞ்சது நைட்டு சாப்பிடுவோம். பெரும்பாலான மக்கள் வந்து பசிச்சு சாப்பிடுறதுங்கிறது ரொம்ப கம்மி. நேரத்துக்கு சாப்பிடுறாங்க. பசி வந்து அத பசிக்கு முன் காமமும் தோற்குமாம். ஆசை ஆசை அதாவது ஆசையாவது வந்து அவமானப்படுத்தும். ரொம்ப ஆசைப்பட்டவன வந்து ஏதாவது பண்ணான்னா, அவன அவமானப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா கொல்லாது. பசி ஒண்ணு தான் கொல்லுங்கிறார். அந்த அ உக்ரைனியன் கதை வந்து அதனால தான் என்ன சொல்றாங்க, "பசி ஒன்றுதான் சாதி சமயமற்றது. கோவிலில் விளக்கு ஏற்றுவதைக் காட்டிலும் ஒருவனது வயிறு பசியால் எரியக்கூடாது." வள்ளலார் வந்து இதத்தான் சொல்லி தான் அவர் வந்து அணையா விளக்கு ஏற்றி பசித்தவனுக்கு உணவு ஊட்டணும்னு சொல்ற ஒரு விஷயத்த கொண்டு வராரு. பசி எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது வந்து அதாவது அது பசித்தவனுக்கு தான் அது தெரியும். புசித்தவனுக்கு தெரியாது. பசியால் வாடியவனுக்கு அவரே சொல்றாரு. அந்த எழுத்தாளர், அந்த பேச்சாளர் சொல்றாங்க, "பசியால கஷ்டப்பட்டுருக்கேன்." இப்ப நானுமே வந்து பசியை உணர்ந்தவன் நானு. அந்த இன்னொரு தகவல் என்ன சொல்றாருன்னா, இந்த மேட்ச் ஸ்டிக்ல மேட்ச் பாக்ஸ் இருக்குல்ல, அதில சேஃப்டி மேட்சஸ் அப்படின்னு போட்டிருக்கும். யாருக்காவது தெரியுமா? ஏன் சேஃப்டி மேட்ச்ன்னு போடுறான்? இந்த நீங்க இப்ப பாத்து இப்பவும் அப்படித்தான் வருது. சேஃப்டி மேட்ச் அப்படின்னு தான் வருது. என்னன்னா ஒரு காலத்துல வந்து மேட்ச் ஸ்டிக் கண்டுபிடிக்கும்போது, அ ஈஸியா பத்திக்கிற மாரி தான் இருக்குமா அது.
ஒரு லேசாக ஒரு சூடு இருந்தாவே பற்றிக்குமா அது? தட் வாஸ் நாட் ப்ரொடியூஸ்டு ப்ராப்பர்லி. அந்த மாதிரி தான் இருந்துதான். அது மாதிரி நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணுச்சு அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி உரசினா தான் தீ பிடிக்கும் அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சாங்களாம். அது கண்டுபிடிச்சதுனால சேஃப்டி மேட்ச்னு பேர் வச்சதுல அப்படியே மறுபடியும் இப்பயே வரைக்கும் சேஃப்டி மேட்ச்னே பேர் நிக்குது அது. ஏன்னா அந்த காலத்துல வந்து நெருப்பு அப்படிங்கிறது வந்து நீங்க வந்து ஒரு இடத்துல நெருப்ப அணைச்சிட்டீங்க அப்படின்னா, மறுபடியும் நெருப்பு உண்டாக்குறதுக்கு நீங்க மறுபடியும் அத கல்ல கொண்டு வரணும், இத கொண்டு வரணும், தேய்க்கணும், எல்லா விஷயமும் நடக்கணும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, நெருப்ப வந்து ஒரு ஊர்ல ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு காமனான இடத்துலயோ, வீட்லயோ வந்து நெருப்பு எரிஞ்சுகிட்டே இருக்குமாம். அந்த மாரி ஒரு அமைப்பு வச்சிருப்பாங்களாம். யாராவது வேணும்னா, அங்க வந்து கொண்டு அந்த கங்கு எடுத்துட்டு வீட்டுக்கு போவாங்க. நெருப்பு எடுத்துக்கிட்டு ஏதாவது இதுல பொருத்திக்கிட்டு போவாங்க. அப்படித்தான் அந்த நெருப்பு வந்து இருந்தது. எங்கேயாவது ஒரு இடத்துல அணையா விளக்கா இருந்துட்டு இருக்குமாம். ஒவ்வொரு ஊர்லயும் வந்து அணையா விளக்கா இருந்துட்டு இருக்க அந்த நெருப்பு, நீங்க இப்போ வந்து இப்ப சுடுகாட்டுக்கு போய் நீங்க எரிக்கணும்னா கூட, அங்க நெருப்பு அங்க இருக்காது. இங்கேருந்து தான் எடுத்துட்டு போணும். அதுக்காக தான் அந்த கொள்ளிச்சட்டிங்கிற ஒரு கான்செப்ட்டே வந்திருக்கு. அதாவது அவன் எரிக்கிறதுக்கு அங்க வந்து நெருப்பு எங்க போய் தேடுவீங்க? அதனால அந்த கொள்ளிச்சட்டிய வந்து தூக்கிட்டு அங்க போய் வந்து தகனம் பண்ணியிருக்காங்க பாடிய. இப்ப இவரு என்ன சொல்றாரு, இந்த பேச்சாளர் வந்து, "ஏலே இதான் எலக்ட்ரிக் கிரிமட்டோரே வந்தாச்சு. இல்ல எல்லா இடத்துலயும் அங்க இருக்கு. நெருப்பட்டி எடுத்துட்டு போங்கயா. ஏன் இன்னியும் குளிச்சுட்டு தூக்கிட்டு போறீங்க?" அப்படின்னு ஒரு கான்செப்ட்ட குடுக்குறாரு. சில பேருக்கு இது வந்து மாறுபட்ட கருத்து இருக்கலாம். பட் அவர் சொல்றது வந்து கொஞ்சம் நியாயமா தெரியுது எனக்கு. இது வேணும்ல. நீ அங்க போய் நெருப்பு வேணும்ல. 1 மினிட் சார். ஒரே செகண்ட். ஒரே செகண்ட். அதாவது நெருப்பு இல்ல அப்போ, அந்த காலத்துல. எல்லா இடத்துலயும் நெருப்பு கிடையாது. தீப்பெட்டி கண்டுபிடிக்காத காலத்துல, கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கான்செப்ட் கரெக்ட். நீ வந்து இங்கேருந்து நெருப்ப எடுத்துட்டு போய் தான் ஆகணும். ஏன்னா, அங்க சுடுகாட்டுல நீ வந்து பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. அதனால அப்ப வந்து அந்த காமன் நெருப்புலேருந்து ஒரு சட்டியில நெருப்ப போட்டு எடுத்துட்டு போனானுங்க. "இப்ப ஏன் எடுத்துட்டு போறீங்க?" அப்படின்னு கேட்கிறாரு. அது ஒரு நியாயமான கேள்வி. இன்னொன்னு, இப்ப இப்ப எலக்ட்ரிக் கிரிமட்டோரியம், கேஸ் கிரிமட்டோரியம்ன்னு வந்தோன்னே, நீ எதுவுமே எடுத்துட்டு தேவையில்ல. இப்ப அந்த காலத்துல சுடுகாட்டுல பணத்த எரிக்கணும்னா கூட நெருப்பட்டி எடுத்துட்டு போனா கூட போயிருக்கும். இன்னும் ஏன் அந்த பழக்கத்த வச்சுட்டு இருக்கீங்க? அதில தேவையில்லாத பழக்கங்கிற மாரி அவரு ஒரு வார்த்த சொன்னார். இப்ப ப கேட்டது கொஞ்சம் அ நியாயமா பட்டது. ஆனா ஒரு கான்ட்ரோவர்ஷியல் கேள்வி. பல பேருக்கு இது வந்து கொஞ்சம் உறுத்த செய்யும். அ அஃப்கோர்ஸ் இது அவர் சொன்னது நியாயமா பட்டதுனால நான் சொன்னேன். அதே மாரி இந்த வெளிச்சம் அப்படிங்கும்போது, அந்த நெருப்புங்கிற மாரி தான் இந்த வெளிச்சம். வெளிச்சத்துக்கு வந்து இப்போ பஸ்ஸில போம்போது லைட்டு போட்டா வந்து அத வணங்குறாங்க. வீட்ல வந்து லைட்டு போட்டா, விளக்கு ஏத்துனா இல்ல. எங்கேயாவது இடத்துல லைட் போட்டாங்கன்னா வணங்குறாங்க. அதாவது அந்த காலத்துல பகல்ல தவிர வெளிச்சத்துக்கு வாய்ப்பு கிடையாது. இயற்கையா தீ ஏற்பட்டா தான் உண்டு. இருட்டுல வந்து அ மனிதன் வந்து காட்டுல வாழும்போது, விலங்குகள் விலங்குகள்னால் ஏற்படக்கூடிய ஆபத்த வந்து எதிர்நோக்கி இருந்தான் அவன். எப்ப வேணா ரிஸ்க் அது அவனுக்கு லைஃப். ஏன்னா அன்னைக்கு வந்து வெளிச்சம் கிடையாது. அதனால காலையில எழுந்த உடனே வெளிச்சம் வரும்போது, அத வந்து அவன் ஒரு கடவுளா பார்க்குறான். அதனால காலையில எழுந்தோன வந்து வணங்கியிருக்கான். இந்த பழக்கம் இப்ப வரைக்கும் தொடருது. அப்படின்னு அவர் ஆதங்கப்படுறாரு. இது இன்னைக்கு கரண்ட் வந்துருச்சுயா. ஸ்விட்ச போட்டா லைட் எரியுது. பகல்லவும் லைட் போட்டுக்கலாம் நீயி. இந்த பழக்கத்த ஏன் இன்னும் வச்சுக்கிட்டு இருக்கீங்க? அப்படின்னு சி சில பேருக்கு இது வந்து உறுத்தலாம். பட் இருந்தாலும் வந்து எனக்கு என்னமோ இது சரியா பட்டுது எனக்கு. அதனால வந்து அவரு சொன்னத நான் வந்து சொல்றேன் நானு. அப்புறம் இன்னொன்னு ஒரு இடத்துல வந்து, ஒரு மான வந்து புலி வந்து தொரத்தி புடிக்கும்போது, நம்ம வந்து யார் பக்கம் இருப்போம்? ஒரு மான் வந்து மேய்ஞ்சுகிட்டு இருக்கு. புலி வந்து தாக்குது மான. நம்ம யார் பக்கம் இருப்போம்? சாதாரணமா வந்து மான் பக்கம் இருப்போம். ஒரு ஒ பாவப்பட்ட விலங்கு, புலிய கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு இருக்கும்போது அப்படி நெனைப்போம். ஆனா, அவரு என்ன சொல்றாரு, "நீங்க மான்கள் வாழும் காட்டில் புலி இருக்க வேண்டும்" அப்படிங்கிறாரு. எப்படின்னா,
நீ புலி இல்லாத மான் மட்டும் இருக்கிற காட்டுல என்ன ஆகும்? தாவரங்களை அழிக்கும் அது. காடு அழியும். அத பேலன்ஸ் பண்றதுக்கு தான், அத கொல்றதுக்கு இன்னொரு மிருகத்த வச்சிருக்காரு. காடுகள் அழியும். நீங்க வந்து இந்த தாவரங்களை உண்டு வாழும் மிருகங்கள் இல்லைன்னா, மிருகங்கள வந்து வேட்டையாடுறதுக்கு இன்னொரு மிருகம் இல்லன்னா, காடுகள் அழியும். புலிகள் இன்றி மான்கள் பெருகும். தாவரம் அழியும். அப்படின்னு சொல்றாரு. இந்த அ கல்விய பத்தி சொல்லும்போது நான் முதல்ல சொன்னேன் இல்லையா? அதுல வந்து இந்த இப்ப நமக்கு இவ்வளோ விஷயம் தெரியுதுல்ல. இப்போ அ உலக வரலாறு படிக்கிறோம். இப்ப நான் சொன்ன விஷயத்தையே வந்து புத்தகங்கள் வழியா நான் படிக்கிறோம். புத்தகங்கள் வந்து இல்ல அப்படின்னா, நம்ம வந்து வரலாறே தெரிஞ்சிருக்க முடியாது. அவ்வளவு முக்கியம் புத்தகம். இந்த கல்விய வந்து பேசும்போது ஒரு புத்தகத்த பத்தி பேசுறாரு. புத்தக வாசிப்பு அப்படிங்கிறது வந்து, நீங்க வந்து புத்தகங்கள் இல்லா வீடு வந்து கல்லறை அது. அதனால தான் குறள்ல வந்து "எண்ணென்ப ஏனை எழுத்தன்ப இவையாவும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு" அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வாழுற உயிர்க்கு. உயிர்க்குன்னு அவர் வெறும் உயிர்க்குன்னு போடல வள்ளுவர். வாழும் உயிர்க்கு. நீ வாழற அப்படின்னா, இதெல்லாம் உனக்கு உயிர். எண்ணென்ப ஏனை எழுத்தன்ப. கல்விய பத்தி சொன்னாரா? இப்ப இன்னொரு தகவல் என்ன சொல்றாருன்னா, போர்ச்சுகீசியர்கள் வந்து மொரீஷியஸ படையெடுக்கும்போது, அந்த அந்த தீவ வந்து புடிச்சிடுறாங்க. புடிச்சிட்டு அங்க வந்து ஒரு டோடோ பேர்ட் டூடுவோ, டோடோவோ, டிஓஓ அப்படின்னு நினைக்கிறேன். டோடோ பேர்ட். அங்க ஒரு பேர்ட் இருந்திருக்கு. இவங்க அந்த பேர்ட புடிச்சு, அந்த பேர்ட ஒரு தடவ வேட்டையாடி சாப்ட்டுருக்காங்க. ரொம்ப சுவையா இருந்திருக்கு. அப்புறம் இருக்கிற டோடோ பேர்ட் எல்லாம் புடிச்சு சாவடிச்சுட்டாங்க. சாவடிச்சு சாப்ட்டாங்க. இவங்க ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் அந்த பேர்டே இல்லையாம். இது நம்ம என்ன நினைக்கிறது, ஒரு பேர்ட மட்டும் தான அழிச்சாங்க அப்படின்னு போகும்போது, அங்க வந்து ஒரு கல்வாரி மரம்னு ஒரு மரம் இருந்துதாம். இந்த டோடோ பேர்டு வந்து முற்றிலுமாக அழிக்கப்பட்ட பிறகு, அந்த கல்வாரி மரங்களும் காணா போயிடுச்சாம். இது வந்து எல்லாருக்கும் ஏன்னா கல்வாரி மரம் வந்து ரொம்ப லைட்டு, பட் ஸ்ட்ராங். அப்படிப்பட்ட ஒரு மரம். அதனால அந்த மரத்துக்கு பயங்கர டிமாண்ட் இருந்தது, மற்ற நாடுகள்ல. இங்கேருந்து வெட்டி எடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனா, ஒரு ஸ்டேஜ்ல வந்து இந்த டோடோ பேர்ட் அழிந்தது பிறகு, அந்த கல்வாரி மரங்களும் அழிஞ்சிருச்சாம். இது என்னடான்னு அவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கிறப்ப என்ன நடந்ததாம், இந்த கல்வாரி மரங்களோட விதை இருக்குல்ல, அந்த விதை இப்ப நம்ம வந்து ஒரு விதைய கீழ போட்டோம்னா, காலப்போக்குல அது செடி வந்துரும். அந்த கல்வாரி மரத்தோட விதை வந்து கீழ விழுந்ததுன்னா, அது செடியே ஆகாதாம். இந்த டோடோ பேர்ட் அத சாப்பிட்டு, அதுக்குள்ள ஒரு ரசாயன மாற்றம் நிகழ்ந்து அந்த வயத்துக்குள்ள, மீண்டும் அந்த விதைய வந்து கழிவோட வெளிய வருமாம். அப்படி வந்தா தான் மரம் முளைக்குமாம். அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால பறவைகளும் எந்த பறவை இனத்தையும் நம்ம அழிக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் ஒரு பின்னாடி ஒரு கதை இருக்கு. இவங்க அந்த பறவை இனத்தையே அழிச்சதுக்கப்புறம், அந்த கல்வாரி மரங்களுடைய விதைகள் வந்து முளைக்கவே இல்லையாம். இவங்க வேற அழிச்சுட்டாங்கல்ல, அதையும் அழிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க பண்ண வந்துட்டு இருந்திருக்கு. இப்ப டோட்டலா அடிச்சோம்னா டோட்டலா போயிடுச்சு. அதனால தான் ட்ரைப்ஸ் வந்து மரங்கள வந்து கட் பண்ணி வீடு கட்ட மாட்டாங்களாம். மூங்கில் மரங்கள தான் கட் பண்ணி வீடு கட்டுவாங்களாம். மூங்கில் மரம் தான் வளர்ந்துகிட்டே இருக்கும் வெட்ட, வெட்ட. சில மரங்கள் வந்து மறுபடியும் வளராதனால அவங்க நம்ம வந்து நமக்கு இருக்கிற அறிவை விட ட்ரைப்ஸ் வந்து ரொம்ப நுண்ணறிவா இருந்திருக்காங்க. அவங்க மரங்கள வெட்டாம மூங்கில் மரங்களையே வெட்டி வீடு கட்டி இருந்திருக்காங்க. அது அற்புதமான பூமி வந்து ஒரு அற்புதமான விஷயம். கரும்பும், வேம்பும் நீங்க இந்த ஒரு 10 அடிக்கு கீழ கரும்பு வ வ வச்சீங்கன்னா கரும்பு வரும். இந்த பக்கம் வேம்பு வச்சீங்கன்னா வேம்பு வரும். கசப்பையும், இனிப்பையும் பக்கத்துல பக்கத்துல தரக்கூடிய ஒரு அற்புதமான அ விஷயம் பூமி. அதாவது நம்ம நம்ம வந்து கழிவ வெளியேற்றுறோம். அதுவும் பூமிக்கு தான் போகுது. சாகடிக்கிறோம். பிணத்த வந்து புதைக்கிறோம். என்னென்னமோ பூமிக்குள்ள போடுறோம் நம்ம. எல்லாத்தையும் உள்வாங்கிக்கிட்டு, நமக்கு அற்புதமான விஷயங்கள தந்துகிட்டு இருக்கு பூமி. அத நம்ம வந்து அழிக்கிறதுங்கிறது வந்து ஒரு தவறான சமாச்சாரம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது இந்த அப்புறம் குன்றக்குடி அடையார் பத்தி ஒரு தகவல் சொல்லியிருக்காரு இதுல. குன்றக்குடி அடிகளார் வந்து பட்டிமன்றத்த நடுவரா இருக்கும்போது, யாராவது ஏதாவது ஒரு புத்தகத்த வந்து குறிப்பிட்டு பேசும்போது, அது தவறாக இருந்தால், சரியாக இருந்தால் பாராட்டுவாராம்.
தவறாக இருந்தால் அவர அழைத்த பொதுவா சொல்ல மாட்டாராம். அவர அழைத்து இந்த மாரி நீங்க சொன்ன தகவல் வந்து தவறு. போய் படிங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாராம். அதே சமயத்துல தமக்கு தெரியாத ஒரு புத்தகத்த பத்தி, தாம் இதுவரை படிக்காத ஒரு புத்தகத்த பத்தி யாராவது ஒரு பேச்சாளர் சொன்னா, அவர்ட்ட முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர்ட்ட கேட்டு, அது அந்த என்ன புத்தகம்? எங்க கிடைக்கும்னு கேட்டு, அந்த புத்தகத்த வாங்கி படிச்சுட்டு, யார்ட்டேருந்து அந்த தகவல் வந்ததோ, அவருக்கு மறுபடியும் வந்து தகவல் குடுப்பாராம். "இது மாரி நான் படிச்சுட்டேன். ரொம்ப நன்றி." அப்படிங்கிற பழக்கத்த வந்து குன்றக்குடி வள்ளலார் வச்சிருந்திருக்காரு. அது ரொம்ப சிறப்பான ஒரு சமாச்சாரம். இன்னொரு வந்து இவருடைய தந்தை இறந்தப்போ, ஐ மீன் இந்த பேச்சாளருடைய தந்தை இறந்தப்போ, சுடுகாட்டுக்கு வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க. அப்ப இவருடைய வந்து அக்கா வந்து வர்றதுக்கு வந்து தாமதம்னு தகவல் வந்ததாம். அதனால பிணத்தையும் வச்சுட்டு, உறவினர்களையும் வச்சுக்கிட்டு, யாரோ ஒருத்தர் சொன்னாரு, "யோவ்! கதை ஏதாவது சொல்லியா?" அப்படின்னு. "யோவ்! இந்த நேரத்தில எப்படியா நான் கதை சொல்றது?" அப்படின்னு இருக்காரு அவரு. "இல்ல, இல்ல என்ன பண்றது? நம்ம 2 பேரும் என்ன பண்ண போறோம் நம்ம?" அந்த 2 மணி நேரம் அக்காவுடைய பிணத்த வச்சுக்கிட்டு கதை சொல்லியிருக்காரு 2 மணி நேரம். இவரு இந்த பேச்சாளர். அது வந்து எனக்கு நான் எப்படி சொன்னேன்னே தெரியல. இருந்தாலும் எனக்கு வந்து ஆச்சரியமான சமாச்சாரம் அது. "நான் சொன்னேன் நானு." அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு தகவல் ஒண்ணு சொல்றாரு. அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியல. இந்த எடிசன் வந்து 1000 முறை தோற்றார் பல்பை கண்டுபிடிப்பதற்குன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த கண்டுபிடிக்கும்போது கடைசியில ஒரு டங்ஸ்டன் இத யூஸ் பண்ணி பல்பு எரியுஞ்சோன்ன 11:30, 12 மணிக்கு ஏதோ அது எரிஞ்சுதாம். எரிய ஆரம்பிச்சுதாம். எரிஞ்சோன்ன இவருக்கு வந்து குஷி தாங்கல. ஏன்னா, ஹி ஹஸ் ஃபெயில்டு மோர் தென் 1000 டைம்ஸ். குஷி தாங்காம ஒரு 1 ஹவர் வெயிட் பண்ணியிருக்காரு. 2 மணி நேரம் வெயிட் பண்ணியிருக்காரு. எரிஞ்சிட்டு இருந்திருக்கு. அப்புறம் ஆஃப் பண்ணி போட்டிருக்காரு. எரிஞ்சிட்டு இருந்திருக்கு. இவருக்கு அப்படியே சந்தோஷம் தாங்கல. யார்ட்ட சொல்றதுன்னு தெரியல. நைட்டு. இவர் நேரா தன்னுடைய ஒய்ஃப்ட்ட போயி எழுப்பி, "இங்க பாரு அங்க லைட் எரியுது." அந்த மாரி சொன்னாங்களாம். "அமச்சு தூங்குயா" அப்படின்னாங்களாம். ஏன்னா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு பரவால்ல அமைஞ்சு தூங்கு காலைல பார்த்துக்கலாம். அப்படின்னு ஒரு கதை. அது எவ்வளோ தூரம் உண்மைங்கிறது வந்து தெரியல. ஆனா அது வந்து சுவைக்காக இந்த கதைய சொன்னாரா என்னன்னா, ஓ அ தெரியல. ஆஃப் கோர்ஸ் இது வந்து சுவைக்காகவும் இருக்கலாம். நடந்ததாகவும் இருக்கலாம். இன்னொரு சுவையான ஒரு செய்தி சொன்னாரு. "கால்களால் வந்து நடக்கும் மனிதன், ஆடு மாடுகளை கால்நடை என்கிறான்." இது ஏன் இந்த சொற்றொடர் வந்ததுன்னு தெரியல. இவன் தான் இவன் வந்து காலால தான் நடக்கிறான். அது கால், கை 2யும் சேர்த்து 4 கால் அதுக்கு. ஆனா அதுக்கு வந்து கால்நடை. இவன் தான் கால்நடையா இருக்கணும். இவனுக்கு தான் கால்நடைங்கிற பேர் வரணும். ஏன் வரல பொருளுக்கு? அது மாரி அதாவது இவன் இந்த மாரியும் பேர் வச்சுட்டு, தான் கண்டுபிடித்த பொருள்களுக்கு அடிமையாகவும் கிடக்கிறான் அவன். அதாவது அந்த வந்து அ ஈரமுள்ள விதைகளை மண் சாப்பிடாது. அதாவது மண்ல நீங்க ஒண்ணு போட்டீங்கன்னா, மண் வந்து எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கும். இப்ப நீங்க இப்ப இலை இருக்குன்னா, கீழ போச்சுன்னா, அது கீழ போயிடும். அத சாப்பிடுது. இப்போ ஒரு பிணத்த நம்ம வந்து புதைச்சோம் அப்டின்னா, அதையும் பூமி சாப்பிடுது. ஆனா, ஒரு விதைய நீங்க வந்து உயிருள்ள விதைய நீங்க போட்டீங்க அப்டின்னா, அது சாப்பிடாது. செடியா குடுக்குதும்மா, இந்த பூமி. இனி அதே காஞ்ச வறுத்த விதைய போட்டீங்கன்னா, முளைக்காது. ஈரமுள்ள விதைய வந்து அ முளைக்க வைக்குது. அது அதனால நீங்க வந்து யாராவது வந்து அமைதியா இருக்கிறவன் வந்து "மண்ணு மாரி இருக்கான் பாருயா" அப்படின்னு தயவுசெய்து சொல்லாதீங்க அப்படிங்கிறாரு. அது எவ்வளவு உயிரோட்டம் உள்ள ஒரு விஷயம் மண் வந்து. அது இவ்வளோ விஷயங்கள நமக்கு கொடுக்குது. நம்மளுடைய கழிவுகளையும் சாப்பிட்டுக்குது, பொணத்தையும் சாப்பிட்டுக்குது, மத்த எல்லாத்தையும் சாப்பிட்டுக்குது. இருந்தும் நமக்கு வந்து எல்லாம் பிரயோஜனமான விஷயத்த தான் குடுக்குது. இது ஒரு விதைய வந்து அது பாக்குது பாருங்க. அது விதைய வந்து உயிர் இருக்கான்னு பார்த்து சென்ஸ் பண்ணி செடியா கொண்டு வருது. அதே நீ வந்து ஒரு வறுத்த கடலைய போடுங்க, செடி வராது. பச்சை கடலைய போடுங்க, செடி வரும். இது அந்த கொத்தமல்லி இருக்குன்னா, கொத்தமல்லி நீங்க வெறுமனே போட்டீங்கன்னா வந்துரும். கொத்தமல்லிய அரைச்சு போடுங்க, பவுடரா ஆக்கி போட்டீங்கன்னா வராது. அதான் எவ்வளவு அதுக்கு எவ்வளவு புத்தி இருக்குன்னு சொல்றாரு. அதாவது அத சொல்லும்போது ஒரு புத்தர வந்து ஒரு மேற்கோள் காட்டுறாரு. புத்தர் சொன்னதாக ஒரு சமயத்துல சொல்றாரு. மனிதன் உடம்புல வந்து 9 ஓட்டைகள் இருக்கு. அந்த 9 ஓட்டைகள்ல ஒரு ஒரு ஓட்டைய தவிர எல்லாத்துலயும் வர்றது எல்லாமே வந்து வாசனையற்ற விஷயம் தான் வெளிய வருது.
வாயில மட்டும்தான் நம்ம கண்ட்ரோல்ல இருக்குது. நீங்க மற்ற ஓட்டைகள்ல உங்க கண்ட்ரோல்ல கிடையாது. ஆனா, அது வெளிய வர்றது பூரா வாசனையற்ற விஷயங்கள் தான் வெளிய வருது. வாயு மட்டும் வருது. வாந்தி வருது. ச சளிய துப்புறோம். ஆனால், நாம் பேசும் பேச்சு வந்து நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. அது ஒண்ணு தான் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. வே அந்த ஆமா 9 ஓட்டைகள்லேருந்து வெளிய வர்றதுல, இந்த வாய் மட்டும் தான் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. அதனால பேசும்போது நல்ல வார்த்தைகளா பேசுங்கய்யா. அது வார்த்தை ஏன்னா அந்த வார்த்தைகள் வந்து நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. இப்ப சளி வர்றதோ, வாந்தி வர்றதோ நம்ம கண்ட்ரோல்ல இல்ல. அதாவது இந்த நூல் அப்படிங்கிறத அ புத்தகத்துக்கு வந்து நூல் அப்படின்னு ஏன் பேர் வந்தது? அப்படின்னு வந்து ஒரு ஒரு ஆராய்ச்சி பண்ணி ஒண்ணு சொல்றாரு. அ முதல்ல வந்து மனிதன் வந்து எப்படி எழுத்துக்கள வந்து வெளிப்படுத்தினான் அப்படின்னா, இப்ப நம்ம கீழடியிலேயே நம்ம பார்த்துருக்கோம். மண் பானைகள்ல வந்து மண் ஓட்டுல வந்து எழுத்துக்கள் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து அ ஈரமான இதுலயும் வந்து எழுத ஆரம்பிச்சான். அப்புறம் வந்து களிமண்ல எழுத ஆரம்பிச்சான். அப்புறம் கல்லுல எழுத ஆரம்பிச்சான். கல்ல வெட்டுனதுனால நான் கல் வெட்டு அப்படின்னு வந்தது. அப்புறம் துணியில எழுத ஆரம்பிச்சான். அப்புறம் மிருகங்களுடைய தோல்ல வந்து எழுத ஆரம்பிச்சான். அப்புறம் வந்து இது மெட்டல்கள் கண்டுபிடித்த பிறகு மெட்டல்ல எழுத ஆரம்பிச்சான். அப்புறம் செப்புல வந்து மெட்டல்ல எழுதுனது பட்டயம், செப்புல எழுதுனது செப்பேடு. இதுவரைக்கும் 8ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி பேப்பர யாரும் பார்க்கல. சீனால வந்து ரகசியமா வச்சுட்டு இருந்தாங்களாம். அந்த பேப்பர வெளிய கொண்டு வராம. அரேபியன்ஸ் வந்து அங்க போய் சில இடங்கள பிடிக்கும்போது தான் அங்க பேப்பர் இருக்கிறது அவங்களுக்கு தெரிய வந்ததாம். அப்ப வந்து அந்த ரகசியத்த தெரிஞ்சுட்டு வந்து அவங்க தான் பேப்பர வந்து உலகத்துக்கு வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்களாம். ஆனா தமிழ்நாட்டிற்கு அப்ப அதுவரைக்கும் பனை ஓலை தான். பனை ஓலை வச்சு தான் எழுதியிருக்காங்க. அதாவது இந்த கல்வெட்டு, அ செப்பேடு இதுக்கப்புறம் வந்து பனை ஓலையில எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. பனை ஓலைக்கு பேரு வந்து இலக்கு அப்படின்னு ஒரு பேர் இருந்ததாம். அதனால இலக்குன்றதுனால இலக்கியம்ங்கிற பேரே அதிலேருந்து தான் வந்தது அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அந்த பனை ஓலைய கட்டி இப்போ ஒரு 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 புக் எழுதிட்டாங்க அப்படின்னா, அந்த பனை ஓலை ஒரு 200 பனை ஓலை இருக்குன்னு வச்சுக்கங்களேன், அத கட்டியிருக்காங்க. அத பாதுகாத்துக்கு மேலேயும் கீழயும் வந்து நம்ம புத்தகத்தில ஹார்ட் பவுண்ட் வைக்கிறோம்ல, அது மாரி மேலேயும் கீழயும் ஒரு கட்டைய வச்சு கட்டியிருக்காங்க. நூல் வச்சு கட்டியிருக்காங்க. நூல் கட்டு அப்டின்னே பேர் இருந்ததாம் அதுக்கு. நூல் கட்டுங்கிற பேர்ல இருந்து தான் நூல்னு ஒரு பேரு வந்தது. அப்டின்னு சொல்றாரு. இவ்வளவு பெரிய வரலாறு இருக்கு நம்ம தமிழ் மொழிக்கு. அ இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு? டிஜிட்டலைஸ் பண்றோம் நம்ம. இந்த வளர்ச்சி எப்டி இருக்கு பாருங்க. அதாவது மண் ஓட்லேருந்து எழுத ஆரம்பிச்சு, கல்லு அப்புறம் வந்து மெட்டல், அதுக்கப்புறம் ஓலை, பனை ஓலை. பனை ஓலை வந்து ரொம்ப காலம் இருந்திருக்கு. தமிழ்நாட்ல. பனை ஓலையில எழுதுற பழக்கம் வந்து ரொம்ப காலம் இருந்திருக்கு. அதுல கட்டுனதுனால நூல் கட்டுன்னு பேரு வந்து, அப்புறம் அதுக்கு நூல்னே பேர் வந்துச்சு. அத சுருக்கி நூல்னு வந்தது. இப்போ வந்து நம்ம கணினிக்கு கொண்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் இன்னும் அத விட அட்வான்ஸ்டா டிஜிட்டலைஸ் பண்ணி இன்னைக்கு எல்லா ஆவணம் இன்னைக்கு நீங்க தட்டுனீங்கன்னா, பழங்கால இலக்கியங்கள்லாம் நம்ம மொபைல்ல இன்னைக்கு கிடைக்குது. எவ்வளோ பெரிய வளர்ச்சி பாருங்க. சார் மைக் ஆஃப் ஆயிடுச்சு. நான் ஃபிடல் அன்மியூட் காஸ்ட்ரோ பண்ணுங்க வந்து சார். புத்தகம் படிப்பதில வந்து மிகுந்த ஆர்வம் உள்ளவராம். அவர் வந்து 700 முறை கொல்ல முயற்சி நடந்திருக்கு. அவருடைய வாழ்க்கையில வந்து 700 யா முறை கொல்ல யா முயற்சி யாரை முதல்ல இருந்து ஃபிடல் சொல்லுங்க. காஸ்ட்ரோ அவர் வந்து 700 முறை முயற்சி நடந்திருக்கு. ஒரு முறை அவர் வந்து ஆனா புத்தகம் படிப்பதில வந்து ரொம்ப ஆர்வம் உள்ளவரா அவரு. அவர் வந்து ஒரு முறை வந்து ஹெலிகாப்டர்ல தப்பிச்சுட்டு போம்போது, ஹெலிகாப்டர் தெரியாம தரையில இறங்கி அந்த இடத்துல ஒரு சேறு சகதியுமா இருந்த இடத்துல ஹெலிகாப்டர் வந்து இறங்கிடுச்சாம். அந்த ஹெலிகாப்டர எடுக்க முடியலையாம் அங்கேருந்து. இவர் என்ன பண்ணாராம், உடனே இறங்கி கொஞ்சம் தூரமா இருக்கிற ஈரம் இல்லாத இடத்துக்கு போய் உட்கார்ந்து தன் கோட்லேருந்து ஒரு புத்தகத்த எடுத்து படிக்க ஆரம்பிச்சுட்டாராம். அதாவது எல்லாருக்குமே ரிஸ்க். ஒரு 7 பேர் இருந்திருக்காங்க ஹெலிகாப்டர்ல. இவரு வந்து அதெல்லாம் கவலையே படல. அவரு உட்கார்ந்து படிச்சுட்டு இருந்தாராம். அதுல ஒரு ஆள் வந்து கேட்டாராம். "உங்க எப்படிய்யா இந்த மாரி நேரத்துல உங்களுக்கு படிக்க தோணுது? எங்களெல்லாம் காப்பாத்தணும்னு தோணலையா உங்களுக்கு? நீங்க மட்டும் போய் உட்கார்ந்துக்கிட்டீங்க" அப்படின்னு. தானே காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய ஆட்கள் தான் என்னோட இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் உங்களெல்லாம் விட்டுட்டு நான் வந்துட்டேன். அப்படின்னு சொன்னாராம்.
இந்த ஃபிடல் காஸ்ட்ரோ கிட்ட ஒரு இன்னொரு என்ன விஷயம் அப்படின்னா, என்ன மார்கெஸ் அப்படின்னு ஒரு ஒரு யாருன்னா, ஒரு கொலம்பியன் ஆத்தர் வந்து அ 100 இயர்ஸ் ஆஃப் சாலிட்யூட் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதின ஒரு ஸ்பானிஷ் புத்தகம் அது. அது எழுதியவர் வந்து கேப்ரியல் கிரேசியா மார்கெஸ் அப்படின்னு ஒரு ரைட்டர். அந்த புத்தகத்த பத்தி இன்னொரு தகவல் என்னன்னா, அ அந்த புத்தகத்துல ஒரு கேரக்டர வந்து அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணாராம். நான் என்னுடைய குறைந்த நேரத்துல அத கரெக்ட்டா என்னால ப்ரௌஸ் பண்ண முடியல. இருந்தாலும் அவர் சொன்ன தகவல வச்சு சொல்றேன் நானு. இந்த ஒரு பர்ட்டிகுலர் கேரக்டர் அந்த தளபதி வந்து ஒரு கேரக்டர உருவாக்கி, அத உருவாக்கி இருக்கும்போதே அவரு வந்து அந்த கேரக்டர் மேல ஒரு காதல் வந்துருச்சாம் அவருக்கு. அதீத அன்பு வந்துருச்சாம் அந்த கேரக்டர் மேல. அதனால அந்த இவரு என்ன திங்க் பண்ணி வச்சிருந்தாரா, அந்த கேரக்டர 4வது அத்தியாயத்துல சாகடிச்சிடணுங்கிற பிளான்ல வந்து கதை எழுத ஆரம்பிச்சாராம். இந்த 4வது அத்தியாயம் வரத்துக்குள்ள, இவருக்கு வந்து அந்த கேரக்டர வந்து சாகடிக்க மனசு இல்லையாம். அந்த தளபதிய வந்து சாகடிக்க வேண்டாம்ன்னு சொல்லிட்டு ஒரு 10, 12 அதிகாரம் கழிச்சு, அத்தியாயம் கழிச்சு, ஆ வேற வழி இல்லாம அந்த கேரக்டர சாகடிக்கிறார். இந்த கேரக்டர் சாகடிச்சோன்னே, வீட்ல வந்து அவ்ளோ அழுதாராம் அவரு. அந்த ரைட்டர். இந்த கேரக்டர் அவன் இந்த கேரக்டர் செத்து போச்சே அப்படின்னு சொல்லிட்டு அழுதாராம். அந்த அவருக்கு வந்து அந்த அந்த புத்தகம் வந்து நோபல் பரிசு பெற்ற ஒரு புத்தகம் அது. இந்த 100 இயர்ஸ் ஆஃப் சாலிட்யூட் அப்படிங்கிற புத்தகம். அது நோபல் பரிசு அறிவித்தபோது, அவர கண்டுபிடிக்க முடியலையாம். அந்த பப்ளிஷர வந்து கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க. இவருக்கு இந்த தகவல் குடுக்கணுமே அப்படின்னு. அவரு எனக்கு தெரியாது சார். எங்க இருக்காருன்னு தெரியாது. அவரா பேசினா தான் உண்டு. இல்லன்னா நான் அவரு எங்க இருக்காருன்னு என்னால கான்டாக்ட் பண்ண முடியாது அப்படின்ட்டாராம். என்ன சார் இது அறிவிச்சிருக்கோம். யூ ஷுட் பி இன்ஃபார்ம்டுன்னு நான் என்ன சார் பண்ண முடியும்? அவரு என்னோட தொடர்புல இருக்காரு. ஆனா அவரு எப்ப பேசுவாரோ அப்பதான் பேச முடியும். அவரு பேசினா சொல்றேன் அப்படின்னு இருக்காரு. அவரு கொஞ்ச நாள் கழிச்சு பேசியிருக்காரு. அவருக்கு ஏதோ பணம் தேவைப்பட்டிருக்கு. அதனால இந்த பப்ளிஷர்ட்ட தொடர்பு கொண்டிருக்காரு. அப்ப பப்ளிஷர் சொல்லியிருக்காரு, "சார் உங்களுக்கு இந்த புக்குக்கு நோபல் பிரைஸ் குடுத்துருக்காங்க" அப்படின்னான்னு. "அப்படியா? மகிழ்ச்சின்னு" வச்சுட்டான். தகவல துண்டிச்சுட்டான். அந்த புத்தகத்துடைய கையெழுத்து பிரதிய ஃபிடல் காஸ்ட்ரோ கிட்ட போய் குடுத்துருக்காரு அவரு. அந்த ரொம்ப புகழ்பெற்ற ஒரு புத்தகம் அது. இத கேட்கும்போது தான் அது வந்து அ இனிமே அத பத்தி தான் படிக்கணும். அதான் நம்ம அதே ஃபிடல் காஸ்ட்ரோ எந்த அமெரிக்கா வந்து இவருக்கு எதிரா வந்து திரும்புச்சோ, அதே அமெரிக்காவுடைய ட்வின் டவர் எரிஞ்சப்ப 400 டாக்டர்கள அனுப்பிச்சவரும் ஃபிடல் காஸ்ட்ரோ. அந்த ஒரு தகவல். அதனால வந்து இந்த மாரி சில அற்புதமான தகவல்கள வந்து அவருடைய பேச்சிலேருந்து நான் வந்து கேட்டேன். இன்னும் இருக்கு. அது கேட்டுக்கிட்டே இருக்கேன் நானு வச்சுக்கங்களேன். அ இப்போ வந்து நான் வந்து அது ஒரு இந்த கல்வியை பற்றி ஒரு பாடல் வந்து அவர் சொல்றாரு. அ நாலடியார்ல ஒரு பேச்சிலயும் இதையும் அவரு தான் சொல்றாரு. "நீ சொன்னது பூரா எதுவுமே என்னுடைய எல்லாம் அவர் சொன்னது அந்த பேச்சாளர் சொன்னது தான். இம்மை பயக்குமால் ஈயக் குறைவின்றால் தம்மை விளக்குமால் தாமுளராக் கேடின்றால் எம்மை உலகத்தும் யாம் காணோம் கல்வி போல் மம்மர் அறுக்கும் மருந்து." கல்வியுடைய சிறப்ப பத்தி சொல்ற ஒரு நாலடியார் பாடல் இது. இவ்வுலக வாழ்விற்கு தேவையான நன்மைகளையும், பயன்களையும் தரும். பிறருக்கு கற்றுக் கொடுத்தாலும் கல்வி எக்காலத்திலும் குறைந்து போகாது. கற்றவரின் புகழையும், அறிவையும் நாலாபுறமும் வெளிச்சம் போட்டு காட்டும். நாம் உயிரோடு இருக்கும் வரைக்கும் அழியாமல் நம்முடன் நிலைத்து நிற்கும். அப்படின்னு வந்து கல்விய பத்தி சொல்றாங்க. அதனால கல்வி எவ்வளவு முக்கியம். நம்ம வந்து கல்வின்னு ஒண்ணு இருந்தது அப்படின்னா, நம்ம வந்து வாழ்வு சிறக்கும் அப்படிங்கிறத பத்தி அவர் சொல்றாரு. இப்ப யார் இந்த பேச்சாளர் அப்படின்னா, நமது சிந்தனை சிற்பங்கள் நூல் வெளியீட்டு விழாவில் சிறப்பு விருந்தினரா வந்த திரு பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள். அவருடைய பேச்சிலேருந்து தான் இவ்ளோ தகவல் நான் வந்து சேகரிச்சு உங்களுக்கு குடுத்துருக்கேன் நானு. அதாவது நான் வியந்து போனேன். முதல் அ உரைய கேட்கும்போது, எவ்ளோ தகவல்கள் வந்து ஒளிச்சு வச்சிருக்காரு. தமிழ பத்தி இன்னும் நெறைய இருக்கு. தமிழ பத்தி, அ அதாவது ஸ்கிரிப்ட் இருக்கு இல்லையா? தமிழ பத்தி என்ன சொல்றாருன்னா, சொந்தமா ஸ்கிரிப்ட் இருக்கிற 2டே மொழி தானாம். சொந்தமாக எழுத்துக்கள் எந்த மொழியிலயும் கடன் வாங்காமல்,
தனித்து எழுத்துக்கள் இருக்கக்கூடிய மொழி 2 மொழி தான். ஒண்ணு சைனீஸ், இன்னொன்னு தமிழ். அதுல வந்து சைனீஸ் கூட வந்து ஒரு ஒரு சுவையான தகவல் ஒண்ணு சொன்னாரு. அந்த ஆடம் அண்ட் ஈவ் வந்து ஈரோப்ல உருவாகாம இருந்திருந்தால், அவன் சைனீஸ் ஒருத்தன் சொன்னானாம், சைனால வந்து இது மாரி கதை வந்ததுன்னா, அவன் ஆப்பிள் சாப்பிட்டுருக்க மாட்டான், என் பாம்ப தான் சாப்பிட்டுருப்பான் அப்படின்னு சொன்னான். அப்படின்னு ஒரு தகவல் சொன்னேன். அது கொஞ்சம் சுவையா இருந்தது. அதனால இவர் வந்து நான் அவருடைய உரை வந்து இன்னைக்கு நான் வந்து கேட்காம இருக்கிறதே கிடையாது. அவ்ளோ பிரமாதமா சொல்லிட்டு இருக்காரு. அவர் ஒரு இடத்துல வந்து ஒரு கடவுள் மறுப்பாளரு. வந்து கோர்ஸ் இது யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. அவர் வந்து திருப்பதி போனப்ப, அ இதுல வந்து நம்பிக்கை இல்லாம போனப்ப, உண்டியல்ல ஏதாவது போட்டு வாங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப என்னுடைய கடவுள் நம்பிக்கைய போட்டு வந்துட்டேன் நானு அப்படின்னு சொல்றாரு அதுல. சுவையா சொல்றாரு அது. அது கோர்ஸ் அது வந்து அது ஒரு ஃபன்னா தான் நம்ம எடுத்துக்கணும். கோர்ஸ் அத வந்து யாரும் மனதையும் புண்படுத்த அல்ல. நான் வந்து சுவையா இருக்குங்கிறதுனால அத நான் சொன்னேன் நானு. இப்ப நான் மிகவும் நேசிக்கும் பேச்சாளரா வந்து அவர் வந்து குன்றக்குடி அடிகளாரோட பழகியிருக்காரு, ஜெயகாந்தனோட பழகியிருக்காரு. இவரு பல பிரபலங்களோட ஜெயகாந்தன் அதாவது ஜெயகாந்தனுடைய பழக்கத்துல நெறைய சொல்லியிருக்காரு. அவரோட பழைய நாட்கள பத்தி சொல்லியிருக்காரு. அது கொஞ்சம் இது எது எது அ மக்கள் ரசிப்பாங்கன்னு நான் நெனச்சு எழுதி வச்சத உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அவ்வளதான். அதனால இது வந்து நீங்க ரசிச்சீங்களா? அது சுவைச்சீங்களா? இது சுவையா இருந்ததா? அப்படிங்கிறத நான் ரசிச்சேன். உங்களுக்கு ரசனையா இருந்ததா? அப்படிங்கிறத நீங்க தான் சொல்லணும். நன்றி, வணக்கம். வாய்ப்புக்கு நன்றி. கைதட்டலாம். அருமை சார், அருமை, அருமை. அது கல்யாணி மேடம் பாரதி கிருஷ்ணன் போட்டாங்க. அப்புறம் என்ன சார்? திடீர் கேக்குதா நான் பேசுறது? கொஞ்சம் கீழ இருக்கு. கிட்டக்க ரொம்ப வச்சுங்க. கம்மியா கேக்குது. சரி, சார் ஓகே. வால்யூம் ஓகே சார். மகிழ்ச்சி சார். அதாவது அருமையா சொன்னீங்க. அப்பயே கல்யாணி மேடம் வந்து பாரதி கிருஷ்ணமார்ன்னு சொல்லிட்டே வந்தாங்க. அதுக்கப்புறம் நடுவுல குழம்பி பவா செல்லதுரியா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது பரவாயில்ல. நம்ம ஓரளவுக்கு தெளிவான சிந்தனையில நம்ம தெரியுது யார் சொன்னாங்க அப்படின்றது தெரியுது. நல்ல கதைகள் ஒரு ஒரு சில செய்திகளை வந்து நாம எத்தனை முறை வேணா கொண்டு போய் சேர்க்கலாம், பலருக்கு சொல்லலாம், அது தவறு கிடையாது. ஏன்னா திருப்பி திருப்பி நல்ல செய்திகளை சொல்லும் போது மக்களுக்கு வந்து நமக்கே ஒரு உத்வேகம் கிடைக்கும், நமக்கே சிந்தனைகள் மாறும். அவசியம் சொல்ல வேண்டிய செய்திகள் தான். மகிழ்ச்சி. நீங்க ஒரு தேர்வு செஞ்சு அதை வந்து நீங்கள் ரசிச்சதை சொன்னது எங்களுக்கெல்லாம் ரசனையா தான் இருந்தது. அருமை. நன்றி. மற்றவர்கள் பேசட்டும்.